அண்மை செய்தி அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அதிமுகவிலிருந்து கௌதமி விலகி இருக்கிறார். தற்போது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சமூக சேவை செய்ய ஏதுவாக கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறேன் என கௌதமி அறிக்கையின் மூலமாக தனது விடைபெறுதலை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கௌதமி கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விலகி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது கௌதமி விலகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தேர்தல் தோல்விக்கு பிறகாகவே அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விலகி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழலில் கௌதமி விலகலுக்குரிய அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். வரும் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கௌதமி அவர்கள் பாஜகவில் இருந்து விலகி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இணைந்த கையோடு அவருக்கு கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் அதிமுகவிற்காக பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக ராஜபாளையம் தொகுதியில் அவர் பயணம் மேற்கொண்டார். அந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார். அந்த தொகுதியில் தான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த தொகுதி மக்களிடையே அவர்களுடைய பல்வேறு திருவிழாக்கள், அதே போல குடும்ப நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு வந்தார். அந்த நிலையில் அதிமுக தலைமை ராஜபாளையம் தொகுதியை தனக்கு ஒதுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அது ஒதுக்கப்படவில்லை. இருந்த போதிலும் அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவில் பல சலசலப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னை அதிமுகவிலிருந்து விடுவித்துக் கொள்வதாக அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியில் இருந்தும் தற்போது உள்ள அரசியல் சூழல் கருத்தில் கொண்டு நான் சமூக சேவை செய்ய ஏதுவான வகையில் கனத்த இதயத்துடன் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். கழகத்தில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரை எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், பிற அணி மாநில செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் நகர கழக செயலாளர்கள் என மனதார வணங்கி நன்றி கூறி என்னை கழகத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.